என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி நல்ல நாளில் அல்லவா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். மங்கள வெள்ளியில் மங்கள செய்தியோடு என் பிள்ளைகள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பதற்காக உன் மனதிற்கு நெருக்கமான ஒன்றை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ நினைத்ததை அடையத்தான் போகிறாய். உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது அல்லவா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் என்ன வேண்டுமோ அதை முதலில் நீ முன்மனதில் நிலைநிறுத்தி கொண்டு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த பழகிக்கொள். என் பிள்ளையே, எண்ணம் உறுதியாக இருந்தால் நீ எண்ணியபடியே உயர்ந்து கொண்டே இருக்கலாம். நமது எண்ணம்தான் நமது எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டே இரு. எனக்கு இதைத்தான் என் அம்மா கொடுக்கப் போகிறாள் என்று எதை நினைக்கின்றாயோ அதை மட்டுமே உறுதியாக பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நம்பிக்கையோடு இரு. சர்வ நிச்சயமாக அதுதான் உன் வாழ்க்கையாகவே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. இந்த வாராகி மீது சத்தியம். உண்மையை சொல்வதற்கே நாம் சத்தியம் செய்ய வேண்டியதிருக்கிறதே என்று நீ மனம் வருந்தாதே. மனமோ இங்கு நொறுங்கி போய் வாடி வதைந்து கொண்டு இருக்கின்றது தாயே. பொய்யே போகிற போக்கில் அவர்கள் சொல்லி கொண்டு நம்மை நம்ப வைத்து கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. அத்தனைக்கும் விடியலாக இந்த வாராகி தாய் நான் உனக்குள் வந்து இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். உனக்கே உன் மீது நம்பிக்கை இருக்கும் போது யார் ஒருவர் உன்னை அங்கு துரதிர்ஷ்டவசமாக என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். ஆனால் நீ எடுக்கின்ற முடிவுகளுக்கு முக்கியத்துவத்தை உன்னை தவிர இங்கு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது அல்லவா? அவர்கள் புரிந்து கொள்ளாமல் போகின்றார்களே என்று நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே. முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சில பேர் அங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை முழுமையாக வெற்றி பெற நிச்சயம் உனக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவைப்படுகிறது. எதிர்மறை எண்ணங்களை நீ விட்டொழித்து விடு. நேர்மறை எண்ணங்களை விதைத்து கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்க வேண்டுமோ அதை சகல ஐஸ்வர்யத்தோடும் என் செல்ல பிள்ளைகள் பெறத்தான் போகிறார்கள். கிடைக்கும் என்பதில் பிரச்சனை இல்லை தாயே. அதை நிலைத்து நிற்பதற்குத்தானே நான் இவ்வளவு போராடி கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்கிறாய். அதுவும் யதார்த்தம்தான், அதுவும் போராட்டம்தான் என் தங்கமே. அந்த போராட்டத்தை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன் தெரியுமா? நீ அந்த வெற்றியை நிலை பெறச் செய்வதற்கு ஒன்றை மட்டும் செய்தால் மட்டுமே போதும். அது என்னவென்று தானே கேட்கிறாய்? உன் கர்வத்தையும் நான் என்னும் அகங்காரத்தையும் இந்த தாயின் காலடியில் நீ சமர்ப்பித்து விடு. உன் வெற்றியை நிலையாக வைத்துக் கொள்வது இங்கு என்னை தவிர வேறு யாரால் முடியும்? இங்கு யாருமே குறைபாடற்ற சிறந்த மனிதனாக இருக்க முடியாது. உன் குறையை சொல்லி கொண்டு பல பேரும் உன்னிடம் என்னென்னமோ நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்காதே. உன்னிடமும் குறை இருக்கத்தான் செய்யும். மற்றவர்கள் சொல்வதும் உண்டு. அது யதார்த்தத்தின் இயல்புதான். ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற்றுவதற்கு உன்னை நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. யார் என்ன சொன்னாலும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நீ நேர்மையாக நடந்து கொண்டு இருக்கும் போது உன் தோல்வியே உன்னை கண்டு அகன்றுவிட்டு உனக்கான வெற்றி தானாகத்தான் தேடி வரப்போகிறது. வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது. அதற்கு உழைத்தால் மட்டும்தானே வந்து கொண்டு இருக்கும். அதுதானே வாழ்க்கை. நீ என்ன வேண்டுமோ அதை உறுதியாகவும் தெளிவாகவும் கடைபிடித்து கொண்டு இருந்தாலே போதும். உன் வெற்றிக்கான தேடலை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். தான் மட்டுமே முன்னேறி கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. தன்னை சுற்றி இருப்பவர்களின் முன்னேற்ற வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. மாறுதல் கண்டவுடன்
அன்புடன் அன்பு மாறிக்கொண்டே இருக்கின்றதே என்று உன் மனம் மற்றவர்களை கண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அவர்கள் அப்படித்தான் என்று நிலைப்பதை விட மாறும் அன்பு என்பது நிலையானது அல்ல, அது உண்மையானது அல்ல என்பதில் உறுதியாக இரு. நீ என்ன செய்தால் அங்கு புரிந்து கொள்கிறார்களோ அதற்கு ஏற்றவாறு உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். வானம் என்றால் 1000 நட்சத்திரங்கள் இருக்கும், வாழ்க்கை என்றால் 1000 துன்பங்கள் இருக்கும். சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறையத்தான் போகிறது. அதனால் இழந்துவிட்டேன் என்று இழந்ததை நினைத்து மட்டுமே நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. இழந்ததையும் மீட்டெடுக்கும் சக்தியை என் தாய் வராகி எனக்கு தந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் உள்ளத்தில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு. என்னால் மட்டும் என் வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தெளிவும் உறுதியும் உன்னில் இருக்கும்போது உன் வெற்றியை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனக்காக அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று ஏன் மற்றொருவரை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்றாய்? நேர்மறையான சிந்தனைகளை உன் வெற்றிக்கான மொழிகளாக இருக்கும்போது எனக்கு அதுதான் வேண்டும் என்று நீ உறுதியாக இருக்கும் ஒரு விஷயத்தை மட்டுமே மனதில் நிலையாக வைத்துக்கொள். ஒவ்வொரு சாதனையும் முயற்சிதான் என்ற ஒற்றை செயலில் தொடங்கி கொண்டு இருக்கின்றது. நீ செய்கின்ற செயலில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலையை நீ அடைய முடியும். என் தங்கமே, மாற்றம் வேண்டும் என்றால் முயற்சியை மாற்று, இல்லை முயற்சியின் அளவினை கூட்டிக் கொண்டே இரு. முடிவு தானாக உன் கையில் வந்து சேரப்போகிறது. நீ போகின்ற இலக்கு சரியாக இருக்கும்போது யாரை இங்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய்? உன் வழி தானாகத்தான் பிறக்கப் போகிறது. எண்ணங்கள் சீராக இருந்தால் செயல்கள் வெற்றிகரமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே, உன் இலக்கை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உன் எண்ணத்தில் தெளிவாக இருந்தால் உன் முயற்சி என்பது இங்கு போதுமான அளவு இல்லாததனால் நீ கீழே விழுந்து கொண்டே இருக்கின்றேனோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அந்த விழுந்து விடுகின்ற அளவுக்கு சக்தி இருந்தால் அதை எழுகின்ற அளவுக்கும் விதியை இந்த வாராகி உனக்கு தீர்மானித்திருப்பேன் என்பதில் நீ உறுதியாக இரு. விடாமுயற்சியை நீ செலுத்தி கொண்டே இரு. உனக்கான வெற்றியை எழுந்து நிற்கச் செய்வதற்குத்தான் இந்த வாராகி உன்னை ஒவ்வொரு முறையும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். முடியும், முடியாததில் முடியும் என்பதை நீ நினைத்து வாழ். என் பிள்ளையே, முடியாது என்று யார் சொன்னாலும் அவரிடமிருந்து நீ நகர்ந்து கொண்டே இரு. இது உனக்கானதில் நான் தருவது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு மற்றவர்கள் என்ன சொல்வது? இந்த தாயை மிஞ்சிய சக்தி இல்லை என்று உனக்கு தெரியும் அல்லவா? வெற்றி கண்டு ரகசியம் இருக்கிறதோ அதனால் தான் அவர்களால் வெற்றி பெற முடிகிறதோ என்று நினைத்து கொள்ளாதே. அப்படி என்று ஒன்றுமே கிடையாது. கடின உழைப்பு மட்டும்தான் உன் வெற்றிக்கான பாடமாக இருக்கின்றது. தோல்விகள் தந்த அனுபவம்தான் உன் வெற்றி பிறந்து கொண்டே இருக்கின்றது. இந்த இரண்டையும் மனதில் நிலைநிறுத்தி கொண்டால் உன் வெற்றி உன்னை தேடி வருவதை இங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயம் உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. நீ எதிர்பார்த்த முடிவோடு நல்லதைத்தான் நான் தரப்போகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.